ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு வீடியோ தாங்க. அதில் வந்து நான் கருவாட்டு தொக்கு பண்ணுறேன். வாங்க இந்த வீடியோவில் நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து கழுவி நம்ம பொடிசாக நறுக்கிக்கணுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா, நம்ம கருவாடை எடுத்து அதோட மண்டையெல்லாம் நம்ம பிச்சிடணுங்க. எல்லாத்தையும் அதில் இருக்க மண்டையில் வந்து அதிக மண் இருக்கும். அதனால் நம்மளுக்கு நொறுன்னு குழம்பெல்லாம். அதனால நம்மளுக்கு அதெல்லாம் போட தேவையில்லை. அதனால் நம்ம வெறும் இதை மண்டையை எடுத்துகிட்டு வெறும் இதை மட்டும் போட்டு நம்ம தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணுங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்குள்ளே இந்த கருவாடு வந்து ஊறி நம்மளுக்கு அந்த மண்ணெல்லாம் அடியில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கழுவி போட்டுக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து நம்ம எடுத்து அதை ஊற போட்டு தனியாக வச்சிடலாங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றணுங்க. அதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடணும். அப்புறம் வெந்தயம், அப்புறம் ஜீரகம். வெந்தயம் வந்து நான் வந்து எல்லா குழம்புலையுமே மேக்ஸிமம் சேர்ப்பேங்க. ஏன்னா வெந்தயம் வந்து உடல் சூட்டை குறைக்கணுவாங்க. அதனால் எல்லா குழம்புலையுமே நான் அதிகமாக சேர்ப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம பொடிசாக வெட்டிருக்க வெங்காயம், அதோட கருவேப்பிலை, அப்புறம் நம்ம வெள்ளைப்பூடு வந்து கீறி நான் வச்சுருப்பேங்க. அதையும் சேர்த்து நம்ம போட்டு வதக்கிடலாங்க. வதக்கிட்டு அது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விட்டுணுங்க. நல்லா வதங்க விட்டுறணும். வெங்காயம் வதங்க தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, குழம்பு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் வெங்காயத்தை நல்லா வதங்க விட்டுறலாங்க. பாருங்கள், இதே மாதிரி தான் இப்படி தான் வதங்க விட்டுட்டு அதுக்கு நம்ம வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணுங்க. ஏன்னா உப்பு சேர்க்கும்போது வெங்காயம் இன்னும் சீக்கிரமாகவே வதங்கிறதுக்கு நம்மளுக்கு உதவுங்க. இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு, பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கே. அப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி பொடிசாக நறுக்கி போட்டுறணுங்க. பொடிசாக நறுக்கி போட்டுட்டு இந்த தக்காளியும் வெங்காயம் சேர்த்து வதங்கணுங்க. வதங்கிடுச்சுன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. நம்ம வதங்காம மசாலா எல்லாம் சேர்த்தோம்னா தக்காளி எல்லாம் அப்படியே முழுசாக கிடக்கும், ஒரு மாதிரியா தண்ணி ஊறிட்டு இருக்கும் குழம்பு வந்து. அதனால் நம்ம வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்க விட்டுறணுங்க. இடையில இப்படி மூடி வச்சுட்டு இடையில கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்க்கணும், வதங்கிடுச்சா இல்லையான்னு. இல்லாட்டி தீஞ்சிரும், இந்த மாதிரி பண்ணிடும்ல. அதனால் மறுபடியும் மூடி வச்சிடலாம். மறுபடியும் மூடி வச்சுட்டு மறுபடியும் திறந்து பார்க்கும்போது நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி கரைச்ச தண்ணியை ஊற்றிக்கலாங்க. அப்போ ஊற்றும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தக்காளி இன்னும் வதங்கலை அப்படின்னா லைட்டாக கரண்டி வச்சு குத்தி விட்டுக்கலாங்க. புளியை ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொன்று மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம கடை மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தேன் மசாலா வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் எந்த மசாலா தேவையோ அந்த மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே வதக்கி விட்டுட்டு எல்லாம் கிரேவியை நல்லா அப்படியே ஒன்று சேர்த்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. இப்போது உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஓகே அப்படின்னா நீங்கள் மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா குழம்பு வந்து பிரிஞ்சு வருங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது டேஸ்ட்டு செம்ம லெவலாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கே. ஏதோ எப்படி அழகாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அப்படியே எச்சியெல்லாம் ஊறுங்க. நம்மளுக்கு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவாடை போட்டுடலாம். ஃப்ரெஷ்ஷாக அலசி வச்ச கருவாடுங்க, பார்த்துக்கோங்க. நல்லா அப்படியே அதில் போட்டுட்டு ஒரு பெரட்டு, இந்த சைடு ஒரு பெரட்டு, இந்த சைடு ஒரு பெரட்டி எடுத்துட்டு அப்படியே அந்த தட்டை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா அந்த எண்ணெய், அந்த கருவாடு, அந்த குழம்பு எல்லாம் சேர்ந்து அது அப்படியே எண்ணெய் ஊறி செம்ம வேறு லெவலாக நிற்குங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், பாருங்கள். இதோ தெரியுதா? இப்போது நம்ம வந்து இந்த சோத்தில் வச்சு இதை பிணைஞ்சி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். நான் வந்து ஏன் பண்ணினேன்னா, எனக்கு வந்து ஊற வச்ச தண்ணி சாதம் இருந்துச்சு. எனக்கு வந்து வெறும் தண்ணி சாதத்தை எப்படி சாப்பிட்றதுன்னு யோசித்துட்டு தான் நான் கருவாட்டு தொக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சு இந்த தண்ணி சோத்துக்கும் இந்த கருவாட்டு தொக்கும் வச்சு சாப்பிட்டேன்னா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். அப்புறங்க முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பட்டுருங்க. உங்களுக்கு இந்த கருவாட்டு தொக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி சோத்துக்கும் இந்த கருவாட்டுக்கும் வேறு லெவலுங்க. ஓகேங்க, பாய். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.